Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் கூடுதல் பெட்டிகளுடன் இயக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். தான் இருக்குது நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போது ட்ரெயின் ப்ரிஃபேர் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு ஃப்ளைட்ஸ் காஸ்ட் எல்லாம் இது பண்ணும்போது. ஸோ ட்ரெயினில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது நல்லது நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இட் வில் பி நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும் போது எல்லாரையும் இது வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குன்னாங்க. ஏசி இருக்குது, நல்ல சாப்பாடு, அது மாதிரி கூட்டம் இல்லாமல் நல்ல சீட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ பார்த்து தான் போகிறோம். நார்மல் டைம் ரொம்ப கச்சல் இல்லாமல் எல்லாம் நார்மலாக இருக்கிறனால இது சூஸ் பண்ணி தான் போகிறோம். சாதாரண மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மிடில் கிளாஸும் பயன்படுத்த முடியாது, லோ கிளாஸும் பயன்படுத்த முடியாது. அதனால் வந்து ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால நான் வந்தேன். ஃபுட்டு எப்படி சார் இருக்குது? ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்குதுங்களா? ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் நான் பசியோடு இருக்கேன், வெளியில் சாப்பிட போகிறேன். என்ன ரீசன் சார்? காஸ்ட்லியாக இருக்குது சார். 250 ரூபா சொல்கிறாங்க சாப்பாடு, 220 ரூபா சொன்னாங்க மீல்ஸு. அது எப்படி நம்மளால் சாப்பிட முடியும்? நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் வாங்கினா 50-60 ரூபாய்க்கு சாப்பிடலாம். நான் பார்க்கும்போது காலையில் முந்தா நாள் ட்ரெயினில் டிக்கெட்டே இல்லை. நேற்று காலையில் பார்க்கும்போது அவைலபிள்னு தான் இருந்து ஒழிஞ்சு நம்பர்லாம் வரல. அப்புறம் 3 பெட்டி சேர்த்துருக்காங்க, ஈஸியாக கிடைக்கிது. நான் ரெகுலராக வரேன் இந்த ட்ரெயினில். ஆக்சுவலியாக 2 months இருக்க 3 months ரெகுலராக வருவேன். கொஞ்சம் கன்வீனியாக இருக்குது. பெர்த்து அப்பர் பெர்த்தெல்லாம் கிடச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அப்படியே சீட்டிங்லேயே உட்காந்துட்டு நைட்டு 10 மணிக்கு 10:30 திருநெல்வேலிக்கு போயிடலாம். ரொம்ப கன்வீனியாக இருக்குது. இந்த ரெகுலராக தொடர்ந்து இந்த கோச்சஸ் இணைக்கணும். இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ரெகுலராக அது வரணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி போனால் அவைலபிளே இல்லை. வெயிட்டிங் லிஸ்ட் போய்ட்டு பஸ்ஸில் போய் 4000 5000 கொடுத்து நாங்கள் போகிறோம். அதுக்கு இந்த 1800 600 ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. ரெகுலராக இந்த ட்ரெயின் கொடுத்தாலும் ரொம்ப கன்வீனியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வந்து இன்னைக்கு காலையில் தான் புக் பண்ணேன். ஒரு எமர்ஜென்சிக்காக இமீடியட்டாக கிடச்சிடுச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம். வசதி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி டக்குன்னு கிடைக்குது ட்ரெயின் டிக்கெட்ஸ். ரொம்ப வெயிட்டிங் இல்லாமல் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 46 ஆம்னி பஸ்ஸஸ் வந்து சர்வீஸ் வருது. எப்போ புக் பண்ணாலும் வந்து ட்ரெயின்கள் வந்து ஃபுல்லாகவே புக்கிங்லேயே இருக்குது. இந்த மாதிரி வந்தே பாரத் மாதிரி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா உள்ள ட்ரெயின்களை வந்து சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ப்ரீ புக்கிங்க்கு இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட டிக்கெட் அவைலபிள் வந்து இல்லை. இப்போது எனி டைம் நம்ம ஊருக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம போக முடியாது. ஒரு ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நம்ம ஏதோ 3 மாதத்துக்கு முன்னாலேயே அதுக்கு ரெடியானால் தான் ட்ரெயினில் போக முடியும். எனி டைம் போகிற அவைலபிலிட்டி இன்னும் வரல. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.